யாராவது ஒருத்தர் நீ இதை செய்யாத அப்படின்னு சொன்னாங்கன்னா அது செய்யணுன்ற ஒரு இது ஆசை எனக்கு உண்டு. இது வந்து கண்டினியூஸாக ஒரு 2-3 தலைமுறையே நம்மளை வந்து படிக்காதேன்னு இருக்காங்க. அப்போ என்னதான் இருக்குன்னு படித்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். படிக்க ஆரம்பித்தேன். இந்த பாரத திருநாட்டில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக நம்ம முன்னோர்கள் வளர்த்து ஏதோ எப்படி வளர்த்தாங்கங்கிறது நமக்கு தெரியாது. வளர்த்த ஒரு லாங்குவேஜை இந்தியன்ஸ் ஆர் நாட் குவாலிஃபைட் டு ஹாவ் சான்ஸ்கிரிட் ஆஸ் ஒன் ஆஃப் தர் லாங்குவேஜஸ் அப்படின்னு மேக்ஸ் முல்லர் சொல்லி நம்மளை படிக்க விடாமல் பண்ணதுக்கு அது ஒரு காரணம். இங்கே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட நம்மளை யாரும் தெரியாது. அவர் வந்து அந்த ஊர்லேயே இருந்து பழகினவர். அந்த விவசாயியாக நடித்தவரும் சரி, டைரக்டரும் சரி, எல்லாம். அதனால் பர்சனலாக தெரிஞ்சால் தான் நமக்கு ஒரு கேரக்டர் உருவாக்குவாங்க. இதெல்லாம் ஃப்ளூக்கு. பரியேறும் பெருமாள், வெயில், இதெல்லாம் எனக்காக அவங்க உருவாக்கினதே கிடையாது. அவங்க உருவாக்கின கேரக்டரில் நான் போய் செட்டில் ஆகிட்டேன். அவ்வளோதான். நான் மம்மூட்டி படம் நடிச்சிருக்கேன். அதெல்லாம் எல்லாமே அந்த ஃபைட் சீக்வன்சஸ். தெலுங்கில் வந்து மோகன் பாபு, கிருஷ்ணா, சிரஞ்சீவி, பானுச்சந்தர். பானுச்சந்தரோட அண்ணன் வந்து நானும் அவரும் ஒன்றா கராட்டே கற்றுக்கிட்டோம். பானுச்சந்தர்லாம் பர்சனல் ஃப்ரெண்ட்ஸு. வில்லனாவா, டெரிஃபிக்காவா, இல்லை சப்போர்ட்டிங் ரோலா, இல்லைன்னா வந்து காமெடி கலந்த கேரக்டர்? இல்லை, ஒரு சப்போர்ட்டிங் ரோல் தான் எல்லாமே நமக்கு. ஏன்னா இது இப்போது முழு அளவில் வில்லனாவோ இல்லை முழு அளவில் கண்டிப்பாக ஹீரோ கொடுக்க மாட்டாங்க. கன்ஃபார்ம்டா. அது ஏதோ வீடு படத்தில் அந்த சொக்கலிங்க பாகவதர் கொடுத்தாரு. அது அந்த மாதிரி கேரக்டர். இனிமேல் அந்த மாதிரி கேரக்டர்லாம் யாரும் உருவாக்குறதுக்கு தைரியமே வராது. சார், கடைசி விவசாயி மணிகண்டன் அவரே வந்துட்டு தாத்தாவை தானே லீடா வச்சே பண்ணியிருப்பாரு. அது அவர் உண்மையிலே விவசாயியாகவும் ஒரு ரெண்டாவது அவருக்கு என்னை வந்து நான் சிட்டி பிரெட் டோட்டலி. இங்கே பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கூட நம்மளை யாரும் தெரியாது. அவர் வந்து அந்த ஊர்லேயே இருந்து பழகினவர். அந்த விவசாயியாக நடித்தவரும் சரி, டைரக்டரும் சரி, எல்லாம். அதனால் பர்சனலாக தெரிஞ்சால் தான் நமக்கு ஒரு கேரக்டர் உருவாக்குவாங்க. இதெல்லாம் ஃப்ளூக்கு. பரியேறும் பெருமாள், வெயில், இதெல்லாம் எனக்காக அவங்க உருவாக்கினதே கிடையாது. அவங்க உருவாக்கின கேரக்டரில் நான் போய் செட்டில் ஆகிட்டேன். அவ்வளோதான். ஆனால் இவங்கெல்லாம் கடைசி விவசாயிலாம் உண்மையிலேயே அவர் வந்து ஃபீல் பண்ணி செஞ்ச படமும் சக்ஸஸ். அது ப்ளஸ் வந்து அவர் ஃபீல் பண்ண ஒருத்தர் உள்ளே இருந்திருக்கார் பக்கத்துலேயே. அதனால அவங்களுக்கு ஈஸியாக போச்சு. அவர் எனக்குன்னு மனசில் வச்சுலாம் யாரும் இனிமேல் செட் பண்ணோன்னா என்ன நல்லா தெரியணும். அது இனிமேல் தெரிஞ்சுக்குவாங்களாங்கன்னு தெரியாது. அது கஷ்டம். ஏன்னா வந்து எல்லாருக்கும் இப்போ தான் ஒரு ஹீரோ ஓரியன்ட் தானே. ஹீரோயினே வந்து செகண்டரியாக போயிடுச்சு. அதனால தான் இப்போ ஹீரோயின்ஸ் வந்து உல்ட்டாவாயிட்டாங்க. அந்த காலத்தில் வந்து சில்க் ஸ்மிதாவோட சரி அந்த இதெல்லாம் போயிடுச்சு. டான்ஸுக்குன்னு தனி ஒரு ஆளுங்கிறதுக்கு போய் இப்போ ஹீரோயின்ஸு டான்ஸ் ஆடுறதுங்கிற ஒரு ட்ரெண்டு வந்தாச்சு. அப்படி இருக்கிறப்போ வந்து ஹீரோ ஓரியன்டாக இருக்கிறதில் வந்து சைட் கேரக்டர்ஸ் யாருக்குமே இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது வந்து புதுசாக வர டைரக்டர்ஸுக்கு வரலாம், தெரியாது. ஓகே. ஸோ நீங்கள் ஸ்டண்ட்டில் இப்போது கான்டாக்டில் இருக்கிறீங்களா? ஸ்டண்ட் யூனியன்? இப்போ ஸ்டண்ட் யூனியனுக்கு வந்து நான் லீகல் அட்வைஸராகவும் இருந்திருக்கேன், ஆனரரி மெம்பராகவும் இருக்கேன் நான். பட் இப்போ கிட்டத்தட்ட நம்ம 40 வருஷமா 30 வயசு ஆயிடுச்சு இல்லையா? அதனால 40 வருஷம் 30 வயசு. ஆமாம். அதனால வந்து கொஞ்சம் அதுலேருந்து முடிஞ்ச வரைக்கும் ஆக்டிவ் ஸ்டண்ட் ஒர்க்கை வந்து நான் அவாய்ட் பண்ணிட்டேன். ஓகே. பட் அந்த சமயத்தில் இருக்கும்போது நீங்கள் வந்து தமிழில் மட்டும் கிடையாது, பாலிவுட், டோலிவுட், மாலிவுட் சொல்லிட்டு எல்லாரோடையும் நீங்கள் வந்து கான்டாக்டில் இருந்திருக்கீங்க. மம்மூட்டி படம் நடிச்சிருக்கேன். அதெல்லாம் எல்லாமே அந்த ஃபைட் சீக்வன்சஸ். தெலுங்கில் வந்து மோகன் பாபு, கிருஷ்ணா, இந்த சிரஞ்சீவி, பானுச்சந்தர். பானுச்சந்தரோட அண்ணன் வந்து நானும் அவரும் ஒன்றா கராட்டே கற்றுக்கிட்டோம். பானுச்சந்தர்லாம் பர்சனல் ஃப்ரெண்ட்ஸு. சிரஞ்சீவி கொஞ்ச நாள் வந்து எங்கிட்டே ட்ரைனராலாம் இருந்தார் கராட்டே. கொஞ்சம் சிரஞ்சீவிக்கு ஆரம்பத்தில் வெரி ஏர்லி ஸ்டேஜஸில் கொஞ்ச நாள் கராட்டே கற்றுக் கொடுத்துருக்கேன். ஹிந்தி பொறுத்த வரைக்கும் இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு படம் வரப்போகுது, பாரதியன்ஸ்னு ஒரு படம். இட்ஸ் அ தெலுங்கு ப்ரொடியூசர், தெலுங்கு டைரக்டர், பட் ஹிந்தியில் தான் மெயினாக எடுத்து. ஹிந்தி இப்போ ப்ளஸ் 4 சவுத் இந்தியன் லாங்குவேஜஸ்லேயும் படம் இருக்குது. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடத்துலையும். அது வித்தியாசமான கேரக்டர். ஹிந்தி ரிலீஸ் ஆயிடுச்சு, தமிழ் இனிமேல் தான் தெரியும். பாரதியன்ஸ்னு பேர். ஒரு வித்தியாசமான ஒரு ரா ஏஜென்ட். ஓகே, சூப்பர். ஸோ நீங்கள் வேறு யாருக்கெல்லாம் சத்யராஜ் சாருக்கெல்லாம் நீங்கள் ட்ரைனராக இருந்திருக்கிறீங்கன்னுலாம் கேள்விப்பட்டோம். சத்யராஜ் வந்து எனக்கு வந்து அவர் சினிமாவில் நடிக்க வரதுக்கு முன்னாடியே ஸ்டூடெண்ட். ஓகே.
சத்யராஜ், மணிவண்ணன் அவங்களாம் வந்து கோயம்புத்தூரில் when I was teaching karate இந்த YMCA வந்து மணிவண்ணன் சார் கத்துக்கிட்டாரா? கொஞ்ச நாள், ரொம்ப நாள் இல்லை. சத்யராஜா ரொம்ப நாள் கற்றுக்கிட்டார். மணிவண்ணன் வந்து ஜஸ்ட் ஃபியூ வீக்ஸ். அதுக்கப்புறம் அவர் மெட்ராஸ் வந்துட்டார். அவர் டைரக்ஷனுக்காக முன்னாடி வந்துட்டார். அதுக்கப்புறம் தான் இவர் வர்றார். சத்யராஜ் வந்து சென்னைக்கு வர்றது வந்து 1977க்கு அப்புறம் தான். நான் 75லேருந்து நான் ட்ரெயினராக 75, 76லலாம் அவர் எங்கிட்ட கோயம்புத்தூர் ஐஎம்சியில் கற்றுக்கிட்டு இருந்தார். சூப்பர். ஸோ இப்போ நீங்கள் யோகா ட்ரைனராகவும் இருக்கிறீங்க, இப்போ ட்ரைனிங்லாம் கொடுக்குறீங்களா? ட்ரைனிங் இப்போ கொடுக்குறதில்ல, எனக்கு டைம் இல்லை. ஆனால் யாராவது வந்து கேட்டாங்கன்னா அப்பப்போ ஜஸ்ட் கைடன்ஸ் மட்டும் கொடுக்குறது. பக்காவாக டெய்லி கிளாஸ் அதெல்லாம் 1 hour அப்படிலாம் பண்ணுறது நான் எனக்கு பண்ணிக்கிறதோடு சரி, ஓரளவுக்கு அதுவும். பட் யார் எது கேட்டால் என்னென்ன செஞ்சால் நல்லா இருக்குன்ற ஒரு ஐடியா கொடுத்துருவேன் நான், அந்த எயில்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. நீங்கள் தனியாக ஸ்கூல் வச்சுருக்கிறீங்களா? கராத்தே ஸ்கூல் இருக்குது. ஓகே. ஸோ அப்போ போய் பார்த்துப்பீங்க? அது அசிஸ்டண்ட்டு தான் பார்த்துக்கிறாரு. நான் வந்து ஒன்ஸ் இன் 15 days அந்த மாதிரி ஜஸ்ட் ஒரு சூப்பர்வைசன் மாதிரி. ஓகே. 40 years-ஆ 30 years-லேயே இருக்கக்கூடியவருடைய ஃபிட்னஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ உங்களுடைய மார்னிங் ரொட்டீன் இல்லைன்னா ஒன் டேக்கான ரொட்டீன் எப்படி நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க? இன்னும் ரொம்ப கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திருப்பேன், ஒரு 4, 5 மணிக்குள்ளே. ரொம்ப லேட்டு. எழுந்தவொடனே முதல்ல வந்து காஃபி. ஓகே. சாப்பிட்டுட்டு ஒரு 5:30, 5:45க்கு ஐ வில் ஜஸ்ட் கோ ஃபார் அ ஸ்மால் வாக். ரொம்ப இல்லை, ஒரு 1 kilometer போவேன். பட் அதுக்கப்புறம் வந்து ஸ்ட்ரெச்சஸ் நிறையா மெயின்டைன் பண்ணும். ஸ்ட்ரெச்சு, யோகா, லிட்டில் ஆஃப் மை கராட்டேல கட்டா ப்ராக்டிஸ். அது வந்து இட் வில் யூஸ்ஃபுல் ஃபார் ஒரு எஜிலிட்டி. ஓகே. இந்த மாதிரி ஒரு யோகா பேஸ் பண்ணி ஜிம்னாஸ்டிக்ஸை கம்பைன் பண்ணி ஸ்ட்ரெயின் இல்லாமல் எக்ஸசைஸ் பண்ணுவோம். இப்போ ஜிம்னாஸ்டிக் பண்ணுவீங்களா? அதான் யோகாவை ஸ்ட்ரெச்சுக்கும் எஜிலிட்டிக்கும் அண்ட் ஃப்ளெக்சிபிலிட்டிக்காகவும் பண்ணுறது. முழங்கால்லாம் அதெல்லாம் காணாமல் போயிடுச்சு, ரொம்ப நாள் ஆயிடுச்சு, கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. பட் மெயின்டைனிங் ரீசனபிளி. ஓகே. ஓரளவுக்கு. அண்ட் அதுக்கப்புறமா மறுபடியும் மார்னிங் அந்த ஒரு 1 hour ஒரு 7:30க்கு திருப்பி வந்துட்டேன்னா வந்து குளிச்சு 8:30, 9 o'clock காலேஜுக்கு யூனிவர்சிட்டி கிளம்புறதுக்கு தான் டைம் சரியாக இருக்கும். 9, 10 o'clock ஃபர்ஸ்ட் ஹவர். ஓகே. சூப்பர் சார். அப்படி கோர்ட்டாக இருந்தால் 10:30 மணிக்கு. அது கோர்ட்டில் பிரச்சனை இல்லை. ஒரு யாராவது ஒரு ஜூனியர் விட்டு மைல்டாக ஒரு பாஸ் ஓவர் இல்லை அட்ஜர்மெண்ட் வாங்கிக்கிறதுக்குன்னா அதுக்கப்புறம் ஒரு 12 o'clock 12:30க்கு மேலே போனால் கூட போதும். லாஸ்ட்டு ஒரு 1/2 hour இருக்கிறப்போ என்னோடய வேலையும் எனக்கு நம்ம வேலைன்னு மிஞ்சி போனால் 15-20 நிமிஷம் தான் இருக்கும். பட் அந்த கேஸ் வர்றதுக்கான டைம் தான் எடுக்குமே தவிர அந்த இப்போ நமக்கு மார்னிங் சில நேரத்தில் நம்ம போய் அந்த நேரத்தில் ரெப்ரசன்ட் பண்ணலைன்னா டக்குன்னு அடுத்த ஹியரிங் நம்ம அன்றைக்கி ரெப்ரசன்ட் பண்ணணும், அன்றைக்கி வந்து நம்ம ஆர்கியூ பண்ணணும்னு ஒரு சூழ்நிலை இருக்கிறப்போ நான் யாராவது ஜூனியரை விட்டு மார்னிங் பாஸ் ஓவர் பண்ண வச்சுருவேன். அதுக்கப்புறம் ரிலாக்ஸ்டாக மதியானத்துக்கு மேலே கூட போய் பண்ணிக்கலாம், பிரச்சனை கிடையாது.